சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. ஒரு பக்கம் ரோகிணி கிட்ட போயிட்டு வித்யா சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே நான் சொல்கிறத கேளு, உண்மையை இதுக்கு மேலே மறைச்சி வச்சு எதுவும் அங்கே போகிறது கிடையாது. கண்டிப்பாக முத்துவா இருக்கட்டும் எல்லாருமே உனக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் பேசுகிறாங்க. வித்யா, நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லது. எனக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை எல்லாம் வேண்டாம். என் லைஃப்பை நான் எப்படி ரன் பண்ணணும், என் லைஃப்பை நான் எப்படி பார்த்துக்கணும், இது எல்லாமே நான் எனக்கு பார்த்துக்க தெரியும். தயவு செஞ்சு நீ இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வித்யாவை ரொம்பவே கோபப்பட்டு பேசுகிறாங்க. சொல்லவதான் முடியும், அதுக்கு மேலே முடிவு எடுக்க வேண்டியது அவ தான். நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வித்யாவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்பா முத்து ரோகிணி கிட்ட உண்மை என்னன்றது எல்லாமே எனக்கு என்னன்னு தெரியும். நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த முத்துவை ஈஸியாக ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு. முத்து ஏமாந்துடுவான், அன்புக்கு மட்டும் ஏமாந்துடுவான். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை என்னன்றதை கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதோடு இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க.